ஒரு விவசாயி அவருடைய ஏற்கலப்பை வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அந்த ஏற்கலப்பை உடஞ்ச இடத்துல ஒரு மிகப்பெரிய பாறை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது பாறை இல்லை, இது ஒரு 60 டன் வெயிட் உள்ள கல் அப்படின்னு சொல்லி. 60 டன் அப்படிங்கிறது 10 யானைக்கு சமம். இந்த ஒரு இன்சிடென்ட் நமீபியால 1920 தான் ஒரு விவசாய நிலத்துல நடந்திருக்கு. இனிஷியலா அந்த ஒரு கல்ல பாறை அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இது 80,000 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில விழுந்த மிகப்பெரிய ஒரு விண்கல் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு பாறைக்கு ஹோபா அப்படின்னும் நியமிக்கப்படுது. ரொம்ப ரொம்ப வெயிட்டான இந்த கல்லை அந்த இடத்த விட்டு ரீலொகேட் பண்ண முடியாததுனால இன்ன வரைக்கும் அதே இடத்துல தான் பாதுகாக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய விண்கல் பூமியோடைய அட்மாஸ்பியர்ல விழுகிறப்ப என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட பூமியுடைய ஆழத்தில் போய் தான் விழுந்திருக்கணும். ஏன்னா அவ்வளோ வெயிட்டு. பட் இது பூமியுடைய மேற்பரப்பில் ஒரு பொருளை வச்ச மாதிரி தான் விழுந்திருக்கு. இது ஆராய்ச்சியாளர்களுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏதோ ஒரு மர்ம பொருள், இந்த ஒரு மர்ம பொருள் அதுவாகவே ப்ராப்பராக இந்த இடத்துல லேண்ட் ஆகியிருக்கு. அதனால தான் அந்த இடத்துல எந்த ஒரு பள்ளமோ குழியோ ஏற்படலை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல.